வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரையில் அமர்ந்து பின் வலக்கரத்தில் அக்ஷமாலையும் முன்வலக்கரத்தில் வியாக்கின முத்திரையும் பின்னிடக்கரத்தில் வெண்தாமரையும் முன்னிடக்கரத்தில் சுவடையும் ஏந்திண்டு காட்சி கொடுக்கிறா அந்த சரஸ்வதி தேவி. சரஸ்வதி பூஜைனாலே குழந்தைகளுக்கு கொண்டாட்டம். காரணம், புக்ஸ் எல்லாம் பூஜையில வச்சுட்டு படிக்கவே வேண்டாம். மகாநவமியான இன்று கலை மற்றும் தொழில் சம்பந்தமான வஸ்துக்களை பூஜையில வச்சு சரஸ்வதி பூஜை செஞ்சு ஆயுத பூஜை பண்றது வழக்கம். சரஸ்வதி தேவியின் லீலா வினோதங்கள் எத்தனையோ. சம்ஸ்கிருதத்துல வால்மீகி ராமாயணம் இருக்கிற மாதிரி தமிழ்ல ராமாயணம் எழுதணும்னு சோழ மன்னருக்கு விருப்பம். இந்த மகா பொறுப்பை அரசு கவிஞர்களான கம்பன் கிட்டையும் ஒட்டக்கூத்தர் கிட்டையும் ஒப்படைக்கிறார். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஆபரேஷன்ல ஒட்டக்கூத்தருக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நான் எவ்வளவு பெரிய கவிஞன், என்னை விட ஒரு படி கீழே இருக்கிற கம்பனோட வேலை பண்ண சொல்றாரு இந்த ராஜான்னு கம்பனுக்கு துளி கூட ஒத்துழைக்கல ஒட்டக்கூத்தர். இதை புரிஞ்சுண்ட கம்பர் நயமா விலகினார். சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணார். ஒரு சிறந்த ராமகாவியத்தை எழுதினார். கம்பராமாயணம்ங்கிற பேர்ல ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றமும் பண்ணார். ஆனா இத ஒட்டக்கூத்தரால பண்ண முடியல. ஏன் நம்மளால பண்ண முடியலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறச்சே அப்பதான் அவருக்கு பொறி தட்டித்து. ஆஹா, ஆணவத்தோட இருந்துட்டோமே, அகங்காரம் இருந்தா சரஸ்வதி தேவி அனுகிரகம் பண்ணவே மாட்டான்னு சரஸ்வதியின் அருளால் அவளுக்கு அந்தாதி பாடினார். அது மட்டும் இல்லாம சோழ நாட்டுல சரஸ்வதிக்கு கோவிலும் கட்டினார். அவர் ஞாபகத்துல அந்த ஊருக்கு கூத்தனூர்னு பேர் வந்தது. இன்ஃபேக்ட் சுப்பிரமணிய பாரதியார் அடிக்கடி இந்த கூத்தனூருக்கு போய் சரஸ்வதியை வணங்குவாராம். சுப்பிரமணிய பாரதி மகாகவி பாரதி ஆனதுக்கு இந்த கூத்தனூர் சரஸ்வதி தான் காரணம். பரம முருக பக்தனான குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை போனார். அவருக்கு அங்க ஒரு சைவ மடம் ஸ்தாபனம் பண்ணணும்ங்கிறது விருப்பம். மடம் ஸ்தாபனம் பண்ணணும்னா சும்மாவா? இடம் வேணும், பணம் வேணும், அனுமதி வேண்டும். இது எல்லாத்துக்கும் அந்த ஊர் ராஜா கிட்ட பேசணும். அந்த ஊர் ராஜா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஹிந்தியை விட்டா வேற எந்த மொழியும் தெரியாது. நம்ம குமரகுருபரருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இவர் என்னைக்கு ஹிந்தி கத்துண்டு, என்னைக்கு ராஜாவோட பேசி, என்னைக்கு மடத்தை ஸ்தாபனம் பண்றது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணி அவளுக்கு ஸ்துதி பாட ஆரம்பிச்சார். அதிசயம் ஆனால் உண்மை. சகலகலாவல்லி மாலையின் 10வது ஸ்துதி எழுதி முடிச்சதுதான் தாமசம். அவருக்கு ஹிந்துஸ்தானி மொழியில கை தேர்ந்த ஞானம் வந்துடுத்தான். உடனே அடுத்த நாளே கிளம்பி ராஜா கிட்ட போய் பேசுறார். முஸ்லிம் ராஜாவோட ஹிந்தியில பேசினதும் ராஜாவுக்கு பரம சந்தோஷம். குமரகுருபரருக்கு மடம் ஸ்தாபனம் பண்றதுக்கு இடம், பணம், அனுமதின்னு எல்லாம் கொடுத்துட்டார். அண்ணா ராவணன் மாதிரி தபஸ் பண்ணி பயங்கர பராக்கிரமசாலியானம்னு முடிவு பண்ணான் கும்பகர்ணன். இந்த அசுரர்கள் எல்லாம் இப்படிதான் பயங்கரமா தபஸ் பண்ணுவா, ஏதாவது ஒரு வரத்தை வாங்கிப்பா, தேவர்களை போட்டு பாடாப்படுத்துவா. இந்த வாட்டி தேவர்கள் பார்த்தா முதல்லயே பிரம்மா கிட்ட போய் சொல்லிட்டா, ஓ பிரம்மதேவரே, நீங்க பாட்டுக்கு இந்த கும்பகர்ணன் பண்ற தபஸ்ல ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனுக்கு எக்கு தப்பா வரத்தை கொடுத்துறாதே, அவ அப்புறம் அந்த வரத்தையே துஷ்பிரயோகம் பண்ணிட்டு எங்களை பாடாப்படுத்துவான். அதனால நீங்க ஒழுங்கா வரத்தை கொடுங்கோ அப்படின்ட்டு பிரம்மாவை போய் வார்ன் பண்றா தேவர்கள். பிரம்மா சொல்லிட்டார், இதோ பாருப்பா, தபஸ் பண்ணா நான் வரம் கொடுத்துதான் ஆகணும். வரம் கொடுக்காமலாம் என்னால இருக்க முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம். அவன் வரம் கேட்கிற சமயம் அவன் நாக்குல சரஸ்வதி தேவியை உட்கார வச்சு நாக்க பெரட்டி விட்டுட சொல்லலாம் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. கும்பகர்ணன் தபஸ் பண்ணி முடிக்கிறான். பிரம்மதேவர் ஆஜர் ஆறார். நித்தியத்துவம்னு கேட்க போனான் கும்பகர்ணன். நித்தியத்துவம்னா அழிவே இல்லாத ஒரு நிலைன்னு அர்த்தம். நித்தியத்துவம்னு கேட்க வந்தவன் நாக்கு பெரண்டு நித்ரத்துவம்னு கேட்டுட்டான். நித்ரத்துவம்னா தூங்கிண்டே இருக்கணும்னு அர்த்தம். இந்த வரத்தை அஃப்கோர்ஸ் பிரம்மா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தார். அது வேற கதை. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 கதைகள்லேருந்து நமக்கு என்ன புரியுறது? சரஸ்வதி தேவியின் அனுகிரகம் வேணும்னா அகங்காரம் இல்லாம தன்மையா இருக்கணும். ஒரு நல்ல எண்ணத்தோட சுத்தமான மனசோட கம்பன், ஒட்டக்கூத்தர், குமரகுருபரர் மாதிரி சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணா நம்மளை கைவிடவே மாட்டா. ஆனா மற்றவாளுக்கு அழிவு ஏற்படணுங்கிற எண்ணத்தோட அவளை தியானம் பண்ணா சும்மா விட மாட்டா அந்த வாக்தேவி.